Veronica. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு காஸ்ல் ஆஃப் மஹா. இன்னைக்கு நம்ம வெரோனிகா ரிச்சுவல் கேம் பத்தி பார்க்க போறோம். ஸோ நான் யூடியூப்ல சீக்கிரமா க்ரோ ஆகணும்னா போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Baby girl, you are so pretty, 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 pretty. Baby girl, you are so pretty, 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 pretty. ஸோ வெரோனிகா மெக்சிகோல சேர்ந்த ஒரு ஸ்மால் கேர்ளோட ஆவியை கான்டாக்ட் பண்றதுக்காக நம்மள மாதிரி யூத்ஸ் விளையாடுற ஒரு கேம். இந்த கேம் விளையாடுறதுனால அந்த வெரோனிகா கண்ணாடியில் தோன்றி என்ன பண்ணுவாங்க, நம்ம கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கொஷின் லவ் பற்றி இல்லைன்னா நம்மளோட டெத் பற்றியான கொஷனாக இருக்கணும். ஆனால் அதுக்கு நம்ம ஏன் கேட்கணும்? பார்க்க போனால் அந்த கேம் பிளட் மேரியோட கேம் மாதிரி தான். லைக் நம்ம 9 டைம்ஸ் அந்த பேரை யூஸ் பண்ணி கூப்பிடுறது. லைக் பிளட் மேரிக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்த கேர்ளை பற்றி ஒரு கதையே இருக்கு. அது என்னன்னா, இவங்க ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்த ஒரு டீனேஜ் கேர்ள்னு சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு இந்த அமானுஷ்யமா லைக் பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கிற விஷயத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ என்ன பண்ணாங்க, இவங்க அவங்க ஃப்ரெண்டோட இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த இறந்து போனவங்களோட ஆவியை தொடர்பு கொள்றதுக்காக ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. அது என்னன்னா, கத்திரிக்கோளும் பைபிளும் வச்சு விளையாண்டுருக்காங்க. அந்த கேம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பெயின்ல அது பேர் வேற சொல்லுவாங்க. ஆனால் அது இங்கிலீஷ் நான் டிரான்ஸ்லேட் பண்றப்ப தி கேம் ஆஃப் தி சீசர்ஸ் அண்ட் த புக். அப்போ நிறைய பேர் இந்த கேம் டேஞ்சரஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு, அந்த கேம் விளையாண்டுருக்கு. அதுவும் அந்த ரூல்ஸோ ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணாம விளையாட்டுத்தனமா அந்த கேமை விளையாண்டுருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கு, இந்த பிள்ளை இந்த கேம் விளையாடுறப்ப நிறைய ஆவி வந்திருக்கு. அந்த டைம் வெரோனிகா இன்சல்ட் பண்ணிருக்கு, மீன்ஸ் அந்த ஆவியை வெடிச்சிருக்கு, கேலி பண்ணிருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பிள்ளை இன்சல்ட் பண்றப்ப பைபிள் திடீர்னு கீழே விழுந்து அவங்க வச்சிருந்த அந்த சீசர்ஸ் எடுத்து குத்திடுச்சு அவங்களோட கழுத்துல. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எதுவுமே பண்ண முடியல, எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல. அப்போ இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு பயந்துட்டாங்க. பயந்து ஓடி போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டு திருப்பியும் பார்த்தா வெரோனிகா அவங்க பாடி ஃபுல்லாக பிளட் ஆகி அப்படியே படுத்துருந்தாங்க. அதுவும் அவங்க ஒரு கையில் பைபிளை வச்சுட்டு இன்னொரு கையில் சீசரை பிடிச்சிட்டு உயிர் இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிள்ளை இறந்த கையோட இதாச்சும் நார்மலாக இறக்கலை, ஒரு ரிச்சுவல் கேம் விளையாண்ட வாசி தான் இந்த பிள்ளை இறந்துருக்கு. அதனால இந்த பிள்ளையால் உலகத்துலேயும் இருக்க முடியல, இறந்து போன உலகத்துக்கும் போக முடியல. அதனால இந்த பிள்ளை இப்ப யாரெல்லாம் இறந்து போன ஆத்மாவை மதிக்கலையோ அவங்களாம் பழி வாங்குறதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இங்க மெக்சிகோல இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த கேம் விளையாடுறதுக்கு 2 பேர் தேவை. அண்ட் தென் இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, நம்மளுக்கு ஒரு புக் வேணும். அது ஒரு பைபிளா இருந்தா பெட்டர். அப்படி பைபிள் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹார்ட் கவரான புக் வச்சிருந்தா ஓகே. 2வது ஸ்டெப் என்னதுன்னா, ஒரு சீசர்ஸ் இல்லைன்னா ரிப்பன். அதுவும் ரிப்பன் ரெட் கலர்ல இருந்தா இன்னும் பெட்டர். அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல் கேம் விளையாடுறதுக்கான ஒரு பிளேஸ். என்ன பிளேஸ்னா, ஒரு கண்ணாடி இருக்கணும், அதுவும் இருட்டான ரூம்ல. ஸோ இவங்க பெட்டர் என்ன பிளேஸ்னு சொல்றாங்கன்னா, பாத்ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. உங்களுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் நார்மல் உங்கள் ரூமில் கூட செய்யலாம். அதுவும் லைட்லாம் அடைச்சிட்டு டார்க்காக இருக்கிற டைமில் ஒரு விடிய காலில் அந்த மாதிரி நைட் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த கேமை விளையாடலாம். ஆனால் நான் ரிக்வெஸ்ட் பண்ணல, ஏன்னா நானும் இந்த கேம் விளையாட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம அந்த கத்திரிக்கோள் இருக்கிற அந்த பிடிக்கிற சைட் ஒன்று இருக்காது, நல்ல ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் ரிப்பனை சுற்றி நல்லா கிராஸாக கத்தணும். அதுக்கப்புறம் என்னதுன்னா, நம்ம வச்சிருக்கிற புக்கில் நடு பேச்சு எடுத்துட்டு அதுல சீசர்ஸ் வச்சுட்டு சீசர்ஸோட கைப்பிடி கீழேயும்
சீசர்ஸ்ல சுத்தி வச்சிருந்த ரிப்பனை வந்து மேலேயும் வச்சு மூடிடணும். ஓகே, ஸ்டெப் 3 என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட பாத்ரூம்க்கு போயிட்டு கதவை மூடிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள், இல்லைன்னா நீங்க லைட்டரும் யூஸ் பண்ணலாம், பட் பெட்டர் கேண்டில் யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த கேண்டலை ஏற்றி கண்ணாடி முன்னுக்கு நில்லுங்க. அப்புறம் அந்த புக்கை எடுத்து கண்ணாடி முன்னுக்கு வச்சுட்டு அந்த சீசர்ஸை வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்டெப் 5 என்னன்னா, இந்த 2 பேரும் கண்ணாடி முன்னுக்கு நிற்கிறாங்க. அவங்க கிட்ட புக் இருக்கு, புக்குக்குள்ள சீசர் இருக்கு. ஸோ அந்த சீசர்ஸ்ல உள்ள ரிப்பனை 2 பேரும் ஆள்காட்டி இந்த விரல்ல, இந்த ஃபிங்கர்ல பிடிச்சிட்டு நிற்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 6 என்னன்னா, உங்க கண்ணை மூடிட்டு 9 டைம்ஸ் வெரோனிகான்னு சொல்லி கூப்பிடணும். ஸோ இப்போ வெரோனிகா உங்க முன்னுக்கு தோன்றுவாங்க. அப்போ நீங்க 2 கொஸ்டினை பத்தி மட்டும்தான் கேட்க முடியும். ஒன்று லவ், இல்லைன்னா மரணம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கண்ணை திறந்துட்டீங்க, அந்த கேர்ள் அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க, ஐ மீன் அந்த கண்ணடியில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்பீங்க. அந்த கொஸ்டின் எஸ் ஆர் நோ ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டினை தான் நீங்க கேட்க முடியும். இது ஏன்னா வெரோனிகா பேச மாட்டாங்க. நம்ம வச்சிருந்த சீசர்ஸை லெஃப்ட் ஆர் ரைட்டா தான் அவங்க நவுத்தி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரைட் மீன்ஸ் எஸ், லெஃப்ட் மீன்ஸ் நோ. இவ்வளோதான் இந்த ஸ்டெப்ஸ். ஆனால் நான் வந்துட்டு இந்த கேமை நீங்கள் விளையாட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த கேம்னால நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு நெஞ்சில குத்தியும் இன்னொருத்தவங்க கண்ணில் குத்தியும் இறந்துருக்காங்க. நம்ம மீன்ஸ் நம்ம கேட்குற கொஷனில் பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் அந்த கொஷனை கேட்குறப்ப நீங்கள் ஃபன்னியாக சிரிச்சிட்டு சொன்னீங்கன்னா அது உண்மையாக கடுப்பாயிரும். ஏன்னா அது வந்து நாட் அ ஹியூமன். இன்னொன்று வந்துட்டு அது நார்மலாகவும் இறக்கல. ஸோ நம்ம ஒரு பேய்கிட்ட பேசுவோம். ஸோ இட்ஸ் ரியலி டேஞ்சரஸ். நீங்கள் இந்த ரிச்சுவல் கேம்ஸை நம்புறீங்களா, ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்க. நான் கன்ஃபார்ம் அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கும் கோஸ்ட்ஸுக்கும் ரொம்ப தூரம். நான் நம்ப மாட்டேன், ஆனால் நம்புவேன். பட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம், இருட்டுனாலே பயம். ஸோ நான் அதை பக்கம் போக மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.